தானியேலு ராஜாவினுடைய இறைச்சியும் பானங்களும் குடிபானங்கள் எல்லாம் பார்த்துட்டு அது எதுக்குமே சரியாமல் தன்னைத்தானே காத்து நின்றதற்கு காரணம் தானியேல் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தான். ரிசல்ட் சொல்லட்டுமாங்க, கர்த்தருக்கு பயந்த தானியேல் தரியோனுடைய காலத்திலும் சைரஸனுடைய காலத்திலும் தானியேல் செழித்தே கொண்டிருந்தான். இவ பக்கத்துல ஒருத்தர் தட்டி, நீ கடவுளுக்கு பயந்தே வாழ்ந்தினா கடவுள் உன்னை நல்லா தான் வச்சு பாருங்க. எவ்வளோ உபத்திரவங்கள், சிங்கக்கெபி தொடங்கி 1000 பிரச்சனைகள் தாவீதுக்கு வந்தும் தானியேலுக்கு வந்தும் கர்த்தர் தானியேலை கைவிடாம, இன்னும் சொல்லட்டுமாங்க சரித்திரத்தை ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். 65 ஆண்டுகளில் 3 ராஜாக்களுக்கு கீழே தானியேல் என்ற ஒரு மனிதனை யாராலும் கலட்ட முடியாமல் கர்த்தர் அவனை உயரத்திலே வச்சதுக்கு அல்லையிலே சொல்ல மாட்டேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தான். ஒரு அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா?